ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்கு நுழைந்த இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் குறித்து செயல் அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, செயல் அலுவலர் விளக்கம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ராஜகோபுரம் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற கொட்டகையில் இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி தனியார் நிறுவனம் மூலம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்யசபை உறுப்பினரும் இசையமைப்பாளருமான இளையராஜா வருகை தந்தார். அவரை வரவேற்று தமிழக அரசு இந்து கட்டுப்பாட்டில் உள்ள ஆண்டாள் கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. இளையராஜா மற்றும் உடன் வந்திருந்த ஹைதராபாத்தை சேர்ந்த சின்ன ஜியர் என்று அழைக்கப்படும் சடகோப ராமானுஜ ஐயர் ஜியர் ஆண்டாள் கோவில் உள்ள மனவள மாமுனிகள் படத்தில் ஸ்ரீ ஜடகோப ராமானுஜ ஜியர் ஆகியோருக்கு வெண்கூடை பிடித்து மேலதளங்கும் முறையும் கோவில் யானை மூலம் வரவேற்பு அளித்து பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. இளையராஜா கோவிலுக்கு வருகை தந்த ஆண்டாள் ரங்கமனாரை தரிசனம் செய்ய கருவறைக்குள் நுழைந்தார். அப்போது அருகே இருந்த ஜியர் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை கருவறைக்குள் வெளியே நிற்குமாறு கூறினர். இதனால் சற்று யோசித்த இளையராஜா சாமி இருக்கும் கருவறையில் இருந்து வெளியே வந்து சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பரிவட்டங்கள் கட்டப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தனியார் நிகழ்ச்சிக்காக வருகை தந்த இளையராஜா கருவறைக்கு சென்று அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. பின்னர் அங்கிருந்து வெளியில் வந்து வடபத்திர சாய் சன்னதி மற்றும் பெரிய பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்தார். பின்னர் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். இளையராஜா விவகாரம் ஆண்டாள் கோவில் செயல் அலுவலர் இது குறித்து இளையராஜா விவகாரம் குறித்து ஆண்டாள் கோவில் செயல் அலுவலர் சக்கரை அம்மாள் விளக்கம் அளித்துள்ளார். நேற்று ஸ்ரீ திருக்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இசையமைப்பாளர் இளையராஜா கோவில் கருவறையில் சென்றபோது வெளியேற்றப்பட்ட சம்பவம் சர்ச்சையான நிலையில் இது குறித்து கோவில் செயல் அலுவலர் சக்கரை அம்மாவிடம் கேட்டபோது கோயில் கருவறை முன்பு உள்ள அர்த்த மட்டத்தில் நிரந்தரமாக உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டு இருப்பதால் ஜியர்கள் தவிர வேற யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இந்த நிலையில் ஜியருடன் வந்த இளையராஜா தெரியாமல் அர்த்த மண்டபத்திற்குள் வந்தபோது மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது என உள்ளே இருந்த பட்டர்கள் ஜியர்கள் தெரிவித்தவுடன் அவர் வெளியே நின்று சாமி தரிசனம் செய்தார். இது வழக்கமான ஒன்றுதான் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். பாலாஜி, தகவலுக்கு நன்றி.